ஆல்ரெடி அந்த படம் அந்த தேதியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்தாதான் அவங்க பேசின பணத்தை கொடுப்பாங்க. ஸோ அப்படியே அமேசான் பிரைம்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி 2026 படம் குறித்த தேதியில் ரிலீஸ் ஆகலைன்னா எனக்கு படமே வேணாம் அப்படின்னா. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 125 கோடி ரூபாய்க்கு கொடுத்த ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ மறுபடியும் அதுக்கு பணம் வரல, அது வந்து விற்காம போச்சு அப்படின்னா சிக்கல் ஆயிரும், பெரிய தொகை வந்து வராமல் போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில நெருக்கடிகள் இருக்கிறதுனால தான் இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது. கரூருக்கு போகிறதுக்கு விஜய்க்கு பயம். கரூருக்கு போனால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. கரூர் போய் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்னால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. இன்னும் உங்களுடைய செல்வாக்கு தான் உயர்ந்திருக்கும், உங்களை மரியாதை தான் உயர்ந்திருக்கும். ஆனால் இது எப்படி வந்து நம்ம போக முடியாது, போகிறதுக்கு பயம் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ போகாமல் வந்து இப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஏசி அரங்கத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ஆறுதல் கொடுத்து அவங்களுக்கு வந்து விருந்து வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. வேதனையான இந்த விஷயம். இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த ஜனநாயகன் படத்தினுடைய நெருக்கடி, அது வந்து ரிலீஸ் பண்ணணும், அமேசான் பிரைம்க்கு குறித்த தேதியில் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த செட்டப்லாம் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. அது உண்மையும் கூட.